ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜெயலட்சுமி vlog. இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது மட்டன் எலும்பு குழம்பு தால்ச்சா. பிரியாணிக்கு சப்போட்டா. இது எவ்வளவு டேஸ்டா பக்காவ தரமான ஒரு தால்ச்சா எப்படி பண்றதுதான் பார்க்க போறோம். இப்ப இந்த காட்டுறேன் பாத்தீங்களா, இந்த சைஸ் டம்ளர் அளவுக்கு 1 டம்ளர் துவரம்பருப்பு, அதுல 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து ஒரு 1.5 கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 பழுத்த தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் உரிச்ச 3 பல்லு பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 300 கிராம் மட்டன் எலும்பு வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் முங்குற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த தால்ச்சாவுக்கு மொத்தமாக எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அந்த உப்பையும் நான் இப்பயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி போட்டு நாலுலேருந்து 5 விசில் அடிக்க விடலாம். இந்த கேப்ல இந்த தால்ச்சாவுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். எப்போதும் எலும்பு குழம்பு தால்ச்சாவுக்கு முக்கியமான காய் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், மாங்காய் தான். அது ரெண்டும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அந்த தால்ச்சாவோட ஃப்ளேவரே ஃபுல்லா நமக்கு தெரியும். ஸோ இப்போ நான் 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். மாங்காயில் ஒரு பாதி மாங்காய் எடுத்திருக்கேன். இப்போ விசில் அடிச்சிருச்சு. இதோட ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேலு இந்த கத்திரிக்காய், மாங்காய்லாம் நம்ம போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எலும்பு வெந்துருச்சான்னு செக் பண்ணப்ப நல்லாவே ஒரு 90% எலும்புலாம் நல்லாவே வெந்துருச்சு. பேலன்ஸ் நம்ம இந்த கத்திரிக்காய், மாங்காய்லாம் வேகிறப்ப இன்னும் பக்காவாக வெந்திருக்கும். ஸோ இந்த கத்திரிக்காய், மாங்காயோட குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா காயெல்லாம் நல்லா கொதிச்சு வேகட்டும். இந்த தால்ச்சாவோட இன்னும் டேஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான ஒரு சீக்ரெட் என்னன்னா, நம்ம பிரியாணி பண்ணியிருப்போம்ல, பிரியாணி பண்ண அரிசி போடுறதுக்கு முன்னாடி இருக்கிற தண்ணியில ஒரு குழிக்கரண்டி இதுல ஆட் பண்ணீங்கன்னா இந்த தால்ச்சா இன்னுமே ஒரு பக்காவான டேஸ்டா ஆயிரும். அவ்வளவுதான். இப்ப மட்டன் எலும்பு தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. சும்மா கம கமன்னு நல்லா சூப்பரா வாசனையோடையும் டேஸ்டோடையும் சூப்பரா பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்றப்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ ஆல் அண்ட் பை பை.